சீமானை விட விஜய்க்கு அதிக ஓட்டுகள் வரும், வாக்குகள் வரும்னு சொல்றாங்க. மக்களிடையே இந்த கருத்து இருக்கு, நீங்க சொல்லுங்க. சீமானுக்கு தான் வரும், விஜய் பயந்து ஓடிடுவாருங்கிறேன். மக்களிடம் எந்த மக்களிடையே கணக்கு இருக்கு? எந்த மக்கள் சொன்னான்? தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா? இல்ல. சின்ன மக்களிடையே நீ என்கிட்ட வந்து கதை விடுற? யாராத்தா செத்தான்னு மக்களிடையே இருக்கிற விஷயம் இதுதான். அதாவது யாராத்தா செத்தான்னு ரிசல்ட் வந்தா தெரியும். விஜய் சீமானுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரமாட்டாரு. களத்துக்குள்ள எப்படி வரமாட்டாருன்னு சொல்றீங்க? வரமாட்டாருப்பா, வந்தா தானே சொல்ல முடியும். அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பாடா தானே இருந்தாரு. சினிமா தான் சொல்லிட்டாரு சார் முன்னாடியே. எங்க அவன் போய் சொல்லுவாங்க, நீ பைத்தியக்காரனா நீ நம்பினா நான் நம்பணும்னு என்னங்க அர்த்தம்? நீ காதல பூச்சித்துனவன் அவன் சொல்லக்கூடிய பொய் ஜானாரன் சாமி பணத்தை நான் இல்ல, இப்ப மக்கள் எல்லாருமே நம்புறாங்களே. அப்படியெல்லாம் நம்பல. மக்கள் பேர் வந்தாங்க, அப்படியெல்லாம் நம்பல. அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்களா? அப்படியெல்லாம் அவனை நம்பல. அவங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த ராஜ்மோகன் கட்சி ஆரம்பிச்சு 3 போராட்டங்கள் பண்ணிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறான். யார் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தா? எல்லாரும் வந்துட்டாங்க, களத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்ப களத்துக்கு 24 வராத மாதிரி 26லயும் வராம போயிடலாமா? ரஜினிகாந்த் மாதிரி வராம போயிடலாமா? அதான் நான் கேட்கிறேன். பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ்ங்கிறத விஜய் போல்டா கேட்கலையே. பறையர் தேவேந்திரனுக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும் விஜய் கேட்கலையே. சீமான் களத்துக்குள்ள இருக்கிறாரு, அதுல பிராமணர்களை பயக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, அதுல பிறமொழியாளர்களை பயக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, அருந்ததிகளை பயக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, திரௌதியம்மன் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜாதியை பயக்கிறான்னு எடுத்துக்கிடுங்க. ஒரு தரப்பு ஆதரவு அவருக்கு வருது. தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசுகிற ஒரு கோழையா முடங்கி போய் கிடக்கிறாரு. நீ நிற்கிறக்கூடிய மொசப்பிடிக்க முகத்தை பார்த்தா தெரியாதா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் போவானா? மக்கள் சொல்றாங்க. கருத்து கணிப்பு சொல்லினா கண்ட ரீல் கப்சாவில் விட்டுட்டு இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதானே சார் அது நிஜம்? நீ 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 பேசுறது கற்பனையில பேசலாம், நான் பேசுறது தரவுகளோட பேசுறேன், டேட்டாவோட பேசுறேன், உண்மையா பேசுறேன். இதுல விஜய்க்கு எதுல நிலைப்பாடு இருக்கு? ஏன் நிலைப்பாடு இல்ல? அதிமுக ஊழலை ஏன் விஜய் பேசல? அதிமுக ஊழல் இல்லையா? சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைங்கிறாரு, திமுக மாற்று அதிமுக இல்லைங்கிறாரு. விஜய் ஏன் இதை சொல்லல? பட் நீ எலிஜிபிளா 204 கேண்டிடேட் போட்டுக்கிடுவியா? எலிஜிபிளா இஷ்யூவை சொல்லிக்கிடுவியா? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? பொறுத்திருந்தா பார்க்கணும். பொறுத்திருந்து இல்ல, பார்க்காண்டாம். விஜய்கிட்ட இஷ்யூ இல்ல.